இஸ்ரவேலர் பெலிஸ்தரை துரத்துகிறார்கள். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவலினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயீமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்திருந்தான். தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்றான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லெகேம் ஊரானாய் இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். கோலியாத் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகிறான். தாவீதை கொன்று போட வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். கோலியாத்தின் பார்வையில் தாவீதின் உருவம் ஒரு சிறு பிள்ளையின் உருவம் போல் இருக்கிறது. கோலியாத்தோ மாம்ச மலையைப் போல இருக்கிறான். அவனுடைய சரீரம் முழுவதும் வெண்கலமும் இரும்பும் பாதுகாப்பாய் இருக்கிறது. கோலியாத் தன்னுடைய ஆயுதங்களோடு தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகிறான். தாவீது கோலியாத்தின் உருவத்தை பார்த்து பயந்து நடுங்கவில்லை. கோலியாத் தனக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீதும் தீவிரமாய் கோலியாத்திற்கு எதிராக ஓடுகிறார். தாவீதின் மனதில் உறுதி இருக்கிறது. தாவீதின் பார்வையில் கோலியாத் மாத்திரமே தெரிகிறார். தாவீதின் மனதில் சந்தோஷமும் இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் கர்த்தர் கோலியாத்தை தன்னுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப் போகிறார் என்பதை நினைத்து தாவீது சந்தோஷப்படுகிறார். தாவீது கோலியாத்திற்கு எதிராக ஓடுவதை இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே தாவீதின் மேல் பிரியமாயிருக்கிறார்கள். கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு இதுவரையிலும் பயந்த இஸ்ரவேலருக்கு இப்போது தாவீது மூலமாய் நம்பிக்கையும் தைரியமும் வந்திருக்கிறது. கோலியாத் தன்னுடைய சுயபலத்தை நம்பியது போல இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்கள் எல்லோரும் இதுவரையிலும் தங்கள் சுயபலத்தையே நம்பினார்கள். தாவீதோ கர்த்தரை நம்புகிறார். தான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை தாவீது அறிந்து வைத்திருக்கிறார். யாரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்பது தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. கோலியாத் தாவீதுக்கு எதிராக கிட்டி வரும்போது தீவிரமாக வரவில்லை. கோலியாத்தின் மனதிலே பயமில்லை. தாவீது ஒரு இளைஞன். அவனுடைய கையிலே ஈட்டியோ வேறு யுத்த ஆயுதமோ இல்லை. தாவீதை எளிதாக கொன்று போடலாம் என்று கோலியாத் நம்புகிறான். ஆகையினால் கோலியாத்தின் நடையில் தீவிரமில்லை. இதுவரையிலும் கோலியாத் அமர்ந்திருக்கிறான். பெரிய சரீரத்தையும் அதிகமான எடையுள்ள ஆயுதங்களையும் அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். தாவீது கோலியாத்தை நோக்கி தீவிரமாய் ஓடி வருகிறார். இதற்கான எபிரேய வார்த்தை மகர் என்பதாகும். இதற்கு ஒரு திரவத்தைப் போல் ஓடுதல், வெள்ளம் போல ஓடுதல், சிங்கத்தைப் போல வேகமாக ஓடுதல் என்று பொருள். கோலியாத் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சம்பவங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே தாவீது கோலியாத்தின் நெற்றியிலே கவனில் உள்ள கல்லால் எரிந்து அவனை வீழ்த்தினார்.
கோலியாத் தாவீதுக்கு எதிராக சாவகாசமாக வரும்போது தாவீதோ அவனுக்கு எதிராக தீவிரமாக ஓடி வருகிறார். கோலியாத் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் முன்பு தாவீது அவனுக்கு எதிராக வந்து விடுகிறார். தாவீதின் சரீரத்திலே யுத்த வஸ்திரம் எதுவும் இல்லை. அவர் யுத்த வீரனைப் போல மிடுக்காக நடந்து வரவும் இல்லை. தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது அவருடைய கண்களுக்கு தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை பிடித்துக் கொண்டு போன சிங்கத்தைப் போலவும் கரடியைப் போலவும் அவன் தெரிகிறான். அந்த மிருகங்களுக்கு விரோதமாக தாவீது தீவிரமாய் ஓடி அவற்றை கொன்று போட்டு தன்னுடைய ஆட்டுக்குட்டியை காப்பாற்றியது போல இப்போது தாவீது கோலியாத்திற்கு எதிராக தீவிரமாக ஓடுகிறார். தாவீது தன் கையை அடப்ப பையிலே போட்டு அதில் இருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிகிறார். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுகிறான். தாவீது தனக்கு தேவையான 5 கற்களை ஏற்கனவே ஆற்றங்கரையிலிருந்து எடுத்து வந்திருக்கிறார். சேகரித்த கற்களில் ஒன்றை எடுத்து கோலியாத்தின் மீது எறிந்தார். ஆபத்து வேளை எப்போதும் வரலாம். ஆகையினால் மேய்ப்பர்கள் தங்கள் அடப்ப பைக்குள் எப்போதும் கற்களை வைத்திருப்பது வழக்கம். கற்களும் உருண்டையாகவும் எறிவதற்கு எளிதாகவும் இருக்கும் வகையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கவனிலே கல் வைத்து எறிவதில் சிறந்தவர்கள். இலக்கு தவறாமல் எறியக்கூடியவர்கள். கவன் எறிவதற்கு பயிற்சி தேவை. சரியாக குறிபார்த்து எறிய வேண்டும். கோலியாத் தன் சரீரம் முழுவதிலும் கவசங்களை அணிந்திருந்தான். தாவீதின் கல் கோலியாத்தின் நெற்றியிலே பதிந்தது. அவனுடைய தலை சீராவிற்குள் புகுந்து அந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பதிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் குறிபார்த்து கவன் எறிகிறவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் என்பது கோலியாத்திற்கு நன்றாய் தெரியும். அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரளையும் தப்பாதபடிக்கு கவன்கல் எறிவார்கள். நியாயாதிபதிகள் 20:16. ஆனாலும் கோலியாத் கவனக்குறைவாக இருக்கிறான். தாவீதுக்கு எதிராக வரும்போது கோலியாத்தின் தலையில் தலை கவசமோ தலைச்சீராவோ இல்லை. அவனுடைய தலை மூடப்படாமல் பாதுகாப்பில்லாமல் இருக்கிறது. தாவீது எறிந்த கல் கோலியாத்தின் நெற்றியில் பதிகிறது. அந்த கல்லை தடுத்து நிறுத்துவதற்கு கோலியாத்தின் தலையிலே தலைச்சீரா இல்லை. தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போடுகிறார். தாவீது 2ஆம் முறையாக ஓடுகிறார். கோலியாத் மறுத்து போனானா மயக்கமடைந்தானா என்பதை உறுதி செய்வதற்கு தாவீது கோலியாத்தின் அருகில் போனார். கோலியாத்தின் பட்டயத்தை அதன் உரையில் இருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டார். தாவீதிடம் கோலியாத்தின் தலையை வெட்டுவதற்கு வேறு ஆயுதம் எதுவும் இல்லை. சத்துருவின் ஆயுதத்தையே எடுத்து அவனுடைய தலையை வெட்டி போட்டார். கோலியாத் செத்துப்போனான் என்பதை கண்டவுடன் பெலிஸ்தர்கள் ஓடிப்போனார்கள். ஓடிப்போகும் பெலிஸ்தரை இஸ்ரவேல் புத்திரர்கள் துரத்தி அவர்களை வெட்டினார்கள். தாவீதுக்கு கோலியாத் மீது கிடைத்த வெற்றி தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் மீதும் அவனுடைய அந்தகார வல்லமைகள் மீதும் கிடைத்த வெற்றியைப் போல் இருக்கிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒரு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசையர் 2:14-15. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போடுகிறார். கோலியாத் செத்துப்போனதை பெலிஸ்தருடைய சேனையில் உள்ளவர்கள் பார்க்கிறார்கள். தங்கள் வீரன் செத்துப்போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்துகிறார்கள். பெலிஸ்தர் சாராயீமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் வெட்டுண்டு விழுகிறார்கள். பெலிஸ்தர் கோலியாத்தின் பலத்தை நம்பினார்கள். அவனுடைய உருவத்தை நம்பினார்கள். தங்கள் வீரன் செத்துப்போனான் என்பதை பெலிஸ்தர் பார்த்தபோது அவர்களுக்குள் பயம் உண்டாயிற்று. அவர்களால் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியவில்லை. அவர்கள் தங்கள் ஆயுதங்களை யுத்த களத்திலேயே போட்டுவிட்டு
தங்கள் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடிப்போகிறார்கள். சாராயிம் என்பதற்கு 2 வாயில்கள் என்று பொருள். இது யூதாவின் தாழ்விடத்தில் உள்ள ஒரு பட்டணம். இதன் மறுபெயர்கள் சாராயிம், சர்கேன் என்பதாகும். இஸ்ரவேல் புத்திரரும் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்துகிறார்கள். அதன் பிற்பாடு இஸ்ரவேலர் திரும்பி வந்து பெலிஸ்தருடைய பாளையங்களை கொள்ளையிடுகிறார்கள். பெலிஸ்தர் தோற்று ஓடிப்போவதை பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு புதிய பலனும் புதிய தெம்பும் உண்டாயிற்று. இஸ்ரவேலர் இதுவரையிலும் கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடினார்கள். இப்போதோ அவர்கள் கோலியாத் செத்துப்போனதை பார்த்து பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்துகிறார்கள். பெலிஸ்தரின் சேனை திரளானது. அவர்களுடைய ஆயுதங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் கொள்ளையிட்டார்கள். தாவீது கோலியாத்தின் தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். கோலியாத்தின் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைக்கிறார். எருசலேமிலே எபூசியர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். சீயோன் கோட்டை அவர்கள் வசமாய் இருக்கிறது. தாவீது கோலியாத்தின் தலையை எருசலேமுக்கு கொண்டு வந்து காண்பிக்கும் போது எபூசியர்கள் அந்த தலையை பார்க்கிறார்கள். இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினால் தாங்களும் கோலியாத்தை போல செத்துப்போவோம் என்னும் பயம் எபூசியருக்கு உண்டாயிற்று. எருசலேம் மோரியாவிற்கு மேற்கில் உள்ளது. யூதா கோத்திரத்தார் இதை கைப்பற்றினார்கள். எபூசியர்கள் மோரியா மலைக்கு தென்பகுதியில் உள்ள சீயோன் அல்லது எபூஸ் மலையை பிடித்திருந்தார்கள். தாவீது ஆட்சிக்கு வரும் காலம் வரையிலும் இஸ்ரவேல் புத்திரர் சீயோனை பிடிக்கவில்லை. தாவீது கோலியாத்தை ஜெயித்து அவனுடைய ஆயுதங்களை எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் வைத்துக் கொண்டான். இதன் பின்பு இந்த ஆயுதங்கள் என்னவாயிற்று என்று தெளிவாக தெரியவில்லை. ஒருவேளை இவை நோபுவில் உள்ள ஆசாரியரிடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கலாம். பிற்காலத்தில் தாவீது இந்த பட்டயத்தை தனக்காக பெற்றுக்கொண்டார். தாவீது கோலியாத்தின் ஆயுதங்களை தன்னுடைய கூடாரத்தில் வைக்கிறார். கோலியாத்தின் பட்டயத்தையோ ஆசரிப்பு கூடாரத்திலே ஏபோத்திற்கு அருகாமையில் வைக்கிறார். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். தாவீது கோலியாத்திற்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் பார்த்தார். பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணினதினால் சவுலுக்கு ஞாபக மறதி உண்டாயிற்று. தாவீது சவுலுக்கு முன்பாக சுரமண்டலத்தை எடுத்து வாசித்திருக்கிறார். ஆனால் சவுலுக்கு இப்போது தாவீதை பற்றி தெரியவில்லை. சவுல் ஏற்கனவே ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி தாவீதை தன்னிடத்தில் அனுப்புமாறு சொன்னார். இப்போது சவுலுக்கு தாவீதையும் தெரியவில்லை, ஈசாயையும் தெரியவில்லை. சவுல் தன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்கிறார். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி என்று சொல்லுகிறார். அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்பது தாவீதை பற்றி சவுல் கேட்ட கேள்வி. இதற்கு முன்பு சவுலுக்கு தாவீதிடம் அதிகமாக பழக்கம் இல்லை. கோலியாத் சம்பந்தமான விஷயத்தில்தான் சவுல் தாவீதை சந்தித்திருக்கிறார். சவுலை பொல்லாத ஆவி தொந்தரவு பண்ணிய போது தாவீது சுரமண்டலம் வாசிப்பதற்காக வந்தார். இந்த சம்பவம் தாவீது கோலியாத்தை கொன்ற பின்பு நடைபெற்ற சம்பவமாகும். பிள்ளையாண்டான் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஏலம் என்பதாகும். தாவீது தன்னுடைய சிறு வயது பிராயத்தில் இருக்கிறார். அப்னேருக்கு தாவீதை பற்றி தெரியாது. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் தாவீதை சவுலுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு போய்விடுகிறான். பெலிஸ்தனுடைய தலை தாவீதின் கையில் இருக்கிறது. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று தாவீதை கேட்கிறார். அதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானா இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்று சொல்லுகிறார். தாவீது கோலியாத்தை கொன்று அவனுடைய தலையை வெட்டி சவுலிடத்தில் திரும்பி வருகிறார். சவுல் தாவீதிடம் அவருடைய தகப்பனை பற்றிய விவரங்களை விசாரிக்கிறார். தாவீதுக்கு சவுலின் அரண்மனையில் அதிக மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் தாவீதுக்காக எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து தங்கியிருக்கிறார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார்.